ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 156 தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு மாதிரி சின்ன சின்ன கிளான்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ போன எபிசோடில் நம்ம சீனியர் ஆன்சிஸ்டர் எக்ஸோவான் தலைவர் வந்து மாஸ்க் காட்டுப்பாரு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு ஸோ இந்த இடம் தான் நம்ம எக்ஸியோ கிளானோட இன்னரிட்டேஷன் அதை ஆப்டேன் பண்ணக்கூடிய இடம் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போக இடத்துல அவர் போய் காலை வச்சு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவரோட பிளட் லைன் பவர் ஆக்டிவேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த கெட்டமே பார்த்தீங்கன்னா ரத்த கோலமாக மாற ஆரம்பிக்கிறதுல. ஸோ அதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளட்டாக மாற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிருக்காரு, சியோயாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கிளானோட பிளட் அதை வந்து இந்த ஆப்டேன் பண்ண ரெடியாக இருக்கு, நம்ம பிளட் நான் ஆப்டேன் பண்ண ரெடியாக இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உடனே உள்ளே வந்து நிற்க. அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே ஹீரோ உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அவனோட செல்ஸ் எல்லாமே ஒட்டைகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து வலி எடுக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடியாமல் இருக்க. அந்த இடத்துல வந்து இன்னொரு என்ன சான்சஸ்ன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பிளட் லைன் ஆப்டேன் பண்ணுற இந்த செரிமனியோட ஃபஸ்ட்டு ஃபேஸு அவனோட ரத்தத்தை ஃபுல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு புது ரத்தத்தை அவனுக்குள்ளே வந்து இம்ப்ளான்ட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் வலியோடு தான் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. அந்த இடத்துல ஸோ அதில் ஹீரோ பார்த்து கொஞ்சம் வலியில் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை உடம்பு பிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து தெரிவிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே ஒரு கடத்தில் போய்ட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி முடியாமல் மயக்க வர மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிட்டு இருக்க. ஸோ இதை பார்க்குற மேட்ச் சொல்கிறார், சியோயான் இந்த மாதிரி வந்து மயங்கிடாத, நீ மட்டும் இப்போ தூங்கிட்ட அப்படின்னா இந்த மொத்த ப்ராசஸுமே வந்து கெட்டு போயிடும், எக்ஸியோ க்ளோனா பிளட் லைன் இதோட அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு பாருங்க இந்த இடத்துல. ஸோ கேட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு மயக்க வர மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெயின்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கண்டிப்பாக எக்ஸியோ க்ளோன் பிளட் லைன் அழிய விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த இடத்துல அவ்வளோ பெயின் நடுவில் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் சுட்டுட்டா வெளியே போயிருக்க கொட்டூரமான வழியில் பார்த்தீங்கன்னா வழியில் கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பிளட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருக்க. அவனோட உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் மினுக்க ஆரம்பிச்ச இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிச்சு நெக்ஸ்ட் அவனுக்குள்ள புது பிளட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்ட்டு அவரோட ரத்தத்தை பிளட் லைன் கொண்டு அந்த ரத்தத்தை உள்ள அனுப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவனோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா புது ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளான்ட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடியும் நான் நம்புறேன் இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வந்து ஒரு டவுட் வந்து கேட்கலாம் இதில். ஸோ சீனியர் உங்களோட ரத்தத்தில் அதெல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணிருக்கேன், இது வந்து ஒரு அவுட் சோர்ஸான ஒரு பிளட், ஸோ இது கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்னு கேட்டுட்டு நீ சொல்கிறது கரெக்டாக தான் சின்ன பண்ண, இது வந்து அவுட் சோர்ஸ், ஸோ வேற ஒரு ரத்தத்தை இவனுக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ண கண்டிப்பாக அந்த பவர் அதிகமாக தான் இருக்கட்டும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்காது. ஸோ ஹீரோ ஒட்டம்புகளில் பார்த்தா ஏதோ ஒரு கொட்டூரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கா. ஸோ எல்லாருமே என்னடான்னு பார்த்துருக்கா. அந்த இடத்துல எல்லா பிளட்டையும் சப்ரஸ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல டிராகன் ஃபீனிக்ஸ் அதனோட பிளட் லைன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்குது. யாரும் குட்டி பொண்ணோட பிளட் இதோ பார்க்குற நம்ம ஆன்சிஸ்டருக்கும் சரியான இருக்கு. இந்த பிளட் லைன் இந்த பிளட் லைன் ஆன்ஷியன்ட் டிராகன் ஃபீனிக்ஸோட பிளட் லைன் அதுவும் வந்து டூஷிங் லெவலில் வந்து இருக்கு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து ஸோ சீனியர் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கா. அந்த பிளட் லைனில் இருக்கிற அந்த டிராகனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோர் விட்டும் இருக்கு. அந்த எட்டமே அது இருந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏன்ஷியன்ட் லெவல் டிராகன் ஃபீனிக்ஸோட பிளட் லைனை சப்ரஸ் பண்ணுறதுங்கிறது எக்ஸியோ கிளானால் வந்து கண்டிப்பாக தனியாக இப்போதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் இது வந்து பாதியிலேருந்து செர்மனி நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு பிளாக் சாஷன் வந்து அடிச்சிடும். ஸோ கண்டிப்பாக அது பெரிய ஆபத்தாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது சீனியர்ன்ட்டு இந்த இடத்துல வந்து ஸோ இன்னொரு கேட்டு இருக்கும் அவரு வந்து ஸோ கண்டிப்பாக இதுக்கு அது மட்டும் தான் வந்து ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு இருக்க. லிட்டில்கள் கண்டிப்பாக வந்து உன்னால் இந்த விஷயத்தில் வந்து உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்க. சொல்லுங்கள் சீனியர் என்ன பண்ண கேட்டிருக்க. உன்னோட வந்து டிஓடி கோக்லானோட பிளட் லைன் அந்த பிளட் வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஸோ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இதில் சொல்லிருக்க அந்த இடத்துல ஒரு பிளட்டில் நான் கண்டிப்பாக வந்து அந்த பவர் வந்து சப்ரஸ் பண்ண முடியாது. ஆனால் உன்னோட பிளட்டையும் இதுக்குள்ளே சேர்த்துனா 2 பிளட் லைன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து அந்த டிராகன் ஃபினிக்ஸ் அதனோட பிளட் லைன் வந்து சப்ரஸ் பண்ண முடியாது. அப்போ மட்டும்தான் வந்து சியோன் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்ரஸ் பண்ணி வந்து ஆப்டேன் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ நீ பண்ண போகிற உதவிக்கு நான் முன்னாடியே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். சியோன் பிரதருக்காக என் உயிரையுமே வந்து நான் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த பிளட்டை கொடுக்குறதுலாம் வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா உன்னோட கூகுளோட பிளட்டை பற்றி அந்த பிளட் போல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த பிளட் லைனோட பவர் கொஞ்சம் 2 பிளட் லைன் பவர் நம்ம மெர்ஜ் ஆகி பார்த்தா அந்த இடத்துல டிராகன் ஃபீனிக்ஸ் பிளட் லைன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருக்கா. ஸோ வெளியே வந்து யுவான் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தா அந்த பிளட் லைனை சப்ரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோட உடம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ இந்த பிளட் லைன் சப்ரஸ் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ புது பிளட் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பிளட் லைனும் பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிக்குது இந்த இடத்துல.
ஸோ ஹீரோவோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவனோட பிளட் லைன் பவர் உள்ளே போகும். அவனோட செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டேங்குது அந்த லெவலுக்கான பவரை. ஸோ அவனோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க மொத்தமே ஒட்டச்சு அவனோட செல் எல்லாமே சுக்கணும் ஒட்டையா இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ கொட்டூரமான வழியில் கத்தி பார்த்தீங்கன்னா அந்த செருமுனை இங்கேயே கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு. அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா ரத்த துளிகள் பார்த்தீங்கன்னா திருச்சிட்டு போயிட்டுருக்கா. ஸோ இதை பார்க்குற எக்ஸியோ நினைக்கிறாரு. ஸோ வந்து எக்ஸியோ கிளானோட வந்து ஹிஸ்ட்ரி அந்த பிளட் லைன் பவர் இதாட்டம் முடிஞ்சு அப்படின்ட்டு அவருக்கு இந்த மனசில் வந்து விட்டே போயிடுச்சு நேரத்தில். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த துளிகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொட்டூரமான பெயின் நடுவில் ஒன்றுமே முட்டியாக பார்த்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா மயக்க நிலைக்கு போயிட்டு அவங்க அப்பாவோட கான்ஷியஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர மாதிரி காரணம் அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தா அவங்க அப்பா பார்த்தோன்னே, அப்பா நீங்கள் இன்னுமே நினச்சி கவலைப்பட்டுட்டு தான் இருக்கீங்க இல்லை அப்படின்னு கேட்டுருக்கேன். இந்த வலி இந்த பெயின், ஸோ இந்த பெயின் உங்களை பிரிஞ்சு நம்ம கிளான் மொத்த கிளானை வீழ்ச்சி அடையிறது இதை விட வந்து எனக்கு வந்து பெருசு கிடையாதுப்பா. நான் இப்போ என்ன தான் பலி அனுப்ப சொல்லி எக்ஸியோ கிளான் உங்களை விட கண்டிப்பாக இது வந்து அதிகமாகாது. நான் கண்டிப்பாக அந்த எக்ஸியோ கிளானாக பொறுப்புகள் எடுத்துவேன். திரும்பவும் எக்ஸியோ கிளானை நான் முன்னுக்கு கொண்டு வருவேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றுவேன் அப்படின்னு கத்துவாம இருக்கேன். கத்தனை கத்து உங்கள் ஒய்யால திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்குள்ள திரும்ப வரானுங்க. ஹீரோ ஒட்டமுக்குள்ள பார்த்தீங்கன்னா புது செல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்ட் ஆக ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ ஹீரோட பிளட் லைன் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற இடத்துல வந்து ஒன்றா தாமரை பூ மாதிரி மலர்ந்து ஸோ ஹீரோ ஒட்டமுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆப்டேட் அவங்க அப்பா பார்த்தா சோல் கிளான் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பார்ல அவருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. அவரும் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல. ஸோ ஹீரோ ஒட்டம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைன் பவர் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகி இந்த செரிமனி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் ஹீரோவில் எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தெரிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இதை பார்க்குற எக்ஸி வேணும். ஸோ இந்த செரிமனி கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு இந்த எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் பண்ண கண்டிப்பாக சில மாதங்கள் ஆகும். ஸோ உனக்கு ரொம்பவே நன்றி சின்ன பொண்ணு அப்படின்னு கேட்டு ஸோ நீமே வந்து இங்கே வந்து கல்டிவேட் பண்ணி இங்கே இருக்கிற எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீ வந்து அப்சர்வ் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணி முடிக்க கண்டிப்பாக சில காலங்கள் இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே சில காலங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போக ஆரம்பிக்குது அதில். ஸோ ஹீரோ வந்து கல்டிவேட் பண்ணிருக்கா. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அவங்க அப்பாவும் நினைக்கிறேன் இல்லை என் பொண்ணை வேணா அந்த ஹெவன்லி டேபாக்கு வந்து அமைச்சிருக்கேன். ஸோ அந்த யுவான் அவன் கண்டிப்பாக வந்து என் பொண்ணை காயப்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த கூக்லான் படுற விஷயம் எல்லாமே யுவானுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக போட்டு தள்ளுறோம் இன்னொரு அது வந்து அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 year பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹீரோ வந்து வெற்றிகரமாக வந்து அவன் எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ ரெடியாக இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இதை பார்க்குற வந்து இன்னொரு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ பிரதர் உடம்புல வர எனர்ஜி பண்ணி வந்து கண்டிப்பாக 9 star அந்த லெவலை தாண்டி இருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ பார்க்கலாம் அவன் எல்லா எனர்ஜி வந்து ஒரே நேரத்தில் அப்சர்வ் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எந்த லெவலுக்கு அவன் பிரேக் த்ரூ பண்ண போகிறோம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ அவனுக்குள்ள எல்லா எனர்ஜி பார்த்தா அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க வெற்றிகரமாக கொஞ்சம் ஒன்று பிரேக் த்ரூ பண்ணுறான் அந்த இடத்துல. அவனு பார்த்தீங்கன்னா 8 star பீக் டூசன் ரேஞ்சு பார்த்தா பிரேக் த்ரூ பண்ணுவான். அற்புதம் கண்டிப்பாக அவனோட எல்லா பிரச்சனையும் இதை வச்சு வந்து சமாளிச்சிடலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேங்க்யூ சீரியஸ் சொல்லிருக்கா. அந்த இடத்துல இன்னொரு ஹீரோ நடுவில் சின்னதாக ரொமான்ஸ் போகிற மாதிரி வந்து இருக்கும் அந்த இடத்துல. ஸோ பரவாயில்ல நீ வந்து பிளட் லைன் பவர் ஃபுல்லாகவேன்றாங்கிறது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அதனால் வந்து எனக்கு தெரியலப்பா நான் இங்கே கிளம்புறேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்புற அந்த இடத்துல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்டிக் மூட இங்கே முடிஞ்சிடேன். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிளான் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதங்களை அவேக் பண்ண ஆரம்பிச்சிடான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக வந்து 8th level கிளான் பேட்டர்ன் 8 வரிகள் கொண்ட கிளான் பேட்டர்ன் வந்து அவேக் பண்ண போகிறான். ஸோ இது ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து இதுவும் ட்ரை பண்ணான். இவன் 9th level வந்து பிரேக் த்ரூ பண்ணுறான். 9 வரிகள் கொண்ட கிளான் பேட்டர்னை வந்து உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எக்ஸியோ கிளான் யுவானரே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மிரண்டு போய் பார்த்துருக்கான். அந்த இடத்துல வந்து 9 வரிகள் கொண்ட கிளான் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உருவாக்கி அற்புதம்டா இந்த பையன் வந்து உண்மையில அன்பிரடிக்டபிள் இருக்கான்னு சொல்லிருக்கா. இன்னும் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸியோன் பிரதர் எப்பவுமே அப்படிதான் எல்லாராலும் முடியாத விஷயங்களை தான் வந்து அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ வெற்றிகரமாக வந்து எக்ஸியோ கிளான் பண்ண உருவாகிட்டு வந்து நிற்பான். ஸோ சீனியரும் நிற்க ஹீரோ பார்த்தா அவருக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷம் இந்த இடத்துல. நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டு நான் செஞ்சேன். ஆமாம் நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டேன். ஸோ அற்புதமாக இருக்குது. இதுக்கப்புறம் உனக்கு 3 flame மிஸ்ட்ரி ஏஜென்ட்ஸ் டெக்னிக்கே தேவையில்ல. இந்த கிளான் பேட்டர்ன் உலகத்திலே இந்த மாதிரி டெக்னிக்லாம் வந்து கிடையாது அப்படின்ட்டு திடீர்னு ஹீரோ ஒரு அந்த ரிங்குக்குள்ளே வந்து அவர் சென்ஸ் பண்ணி அவர் வெளியே இருந்தது. ஸோ இது என்ன தெரியுமா இன்செக்ட் குயின் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பேன்ஷங் லெவல் இன்செக்ட் குயின் அப்படின்ட்டு அவரு சொல்கிறது. பேன்ஷங் லெவல் ஹீரோக்கு சரியும் சொல்லு எப்பா நல்ல வேலை இதை வந்து இவ்வளோ பெரிய டேஞ்சர் என் கூட வந்து சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல இது உனக்கு உண்மையிலேயே ரொம்பவுமே டேஞ்சர் தான். ஆனால் இது வந்து ஃபோர்ஜிங் மெட்டீரியல்
மெட்டீரியலை யூஸ் பண்ணி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை வந்து உருவாக்கலாம். இந்த பேன்ஷங் கிளாத், அந்த கிளாத் வந்து பேன்ஷங்கோட அட்டாக் வித்தவுட் எனி டேமேஜ் அது வந்து கண்டிப்பாக உனக்கு தடுத்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே நல்ல மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரி ஓகே உன்னோட கிளான் பேட்டர்ன் பவர் அது அந்த சின்ன பசங்க சோல் கிளானில் இருக்கானுங்களா அவங்கள வச்சு உன்னோட பவர் பவரில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆமாம் சீனியர். ஸோ அவனுக்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு இன்னுமே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு ஹீரோ இன்னொரு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சோல் பாடி சுற்றிட்டு இருக்கு. அந்த 9th level சோல் பாடி பார்த்தீங்கன்னா இந்த சோல் கிளான் வந்து ஹுன் அப்புறம் லீ இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து கொண்டு பார்த்தீங்கன்னா அதோட கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா ஆப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம கொண்டு கிறிஸ்டல் ஆப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கல்டிவேஷன் இனிமேல் வந்து நல்லா ஆகலாம். இப்படி வந்து பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு எனக்கு வந்து கேவலமாக இருக்குடா அந்த சியோ ஏன்னா கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு ஜோக்கரை பையில கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுவாங்க. திடீர்னு ஒரு வயசு ஸோ உங்கள் கணக்கை தீக்க வேண்டிய நேரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்னொரு பார்த்தா போட்டு ஒட்டச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே சியோ யான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களை கொள்ள வேண்டிய நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ஓரா இங்கிருந்தா அப்படின்னு 2 பேரும் வந்து திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ சொல்கிறாங்க இடத்துல என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது உங்களால் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தா திடீர்னு டேலபட்டாக்கி முன்னாடி சாகடான்ட்டு ஜோக்கர் அட்டாக் பண்ண ஹீரோ அசால்ட்டோ வெறும் கையில் வந்து வெப்பனை வந்து தடுப்பான் அந்த இடத்துல. ஸோ 2 வருஷம் ஆகுது நேரத்தில் உங்களோட கல்டிவேஷனில் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட தெரியல என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தோன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே அடியில் வெப்பனே அடிச்சுனா அந்த இடத்துல ஹீரோவோட ஒரே ஒரு பஞ்சு அவனோட மெர்டியன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டச்சிருந்த இடத்துல அவன் மாதிரி திருச்சிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டார் பீக் டூஸ்ன்னுட்டு ஒரே குத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து செத்தே போயிட்டான் அந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து உனக்கா வந்து பழி வாங்க கவலைப்படாதான்ட்டு அவனும் ஓடிக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோ என்கிட்ட தப்பிக்க முடியாது நான் அவன்ட்டு ஆல்ரெடி சொன்னேன் இல்லடா அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவன் முன்னாடி வந்துட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே பற்றி அவன் சொல்கிறான் என் கிளான் பேட்டர்னோட பவரை உன்னால் தாங்க முடியாதுன்ட்டு அவனுமே சோல் கிளானோட பேட்டர்னை பார்த்து வந்து ஆக்டிவேட் பண்ணி அவனை பவர் ரெடியூஸ் பண்ணிருக்கான் இடத்துல. ஹீரோவை ஓ கிளான் பேட்டர்னா இதே மாதிரி வந்து ஏன்ட்டி வந்து இருக்குப்பா அப்படின்ட்டு அவனோட எக்ஸியோ கிளான் சோல் டாட்டோ பார்த்து வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கா. அது ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்ட் வானத்தில் ஃபினோமினே பார்த்தா மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா. அந்த இடத்துல 9 வரிகள் கொண்டு எக்ஸியோ கிளானோட பேட்டர்ன் பண்ணா ஃபுல்லாக வந்துருக்கு. இதை பார்த்தோன்னா எக்ஸியோ கிளானோட உண்மையான பேட்டர்ன் அவனுக்கு உள்ள அல்ல இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து சொன்ன உடனே ஹீரோ சொல்லுவான் கங்க்ராச்சுலேஷன்ரா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதே தான் இது அதுக்கு பதிலாக உனக்கு ரிவார்டு தரணும் இல்லைன்ட்டு உன்னோட ரிவார்டு டெத்ராட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு அட்டாக் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த பவரை தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சோல் ட்ரான்ஸ் அதே இடத்துல இன்ஸ்டண்ட்டாக அவன் செத்து போயிடறான். ஸோ வந்து 2 பேர் கொண்டு போயிடும் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ வந்து கவலைப்படாதீங்களா உங்களுக்கு துணையாக பண்ண இனிமேல் நிறைய சோல்களான நான் வந்து துணைக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ டைலாக் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸியோனோட அந்த பேலன்ஸ் எக்ஸியோக்களான பேலன்ஸ் வந்து நிற்க அதில் யுவான் சோல் வந்துருவா. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்துட்டீங்களா இந்த அப்புறான்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரோப் எம்பரர் ரோப் அதுக்கு பேர் எம்பரர் கிளாத் அந்த எம்பரர் கிளாத் கொடுக்குற இடத்துல. ஸோ இன்றைக்கி நீங்கள் காலம் வேண்டிய கடைசி நாளுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து சீனியர் ஸோ நீங்கள் வந்து இப்படியே தான் வாழ போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட ப்ரிவ்யூ வந்து போகிறாங்க. அடுத்த ப்ரிவ்யூவில் பார்த்தா எல்லாருமே அந்த ஹெவன்லி டேபால் இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த சோல் கிளான்ஸ் இந்த 2 பேரும் செத்துறதை பார்த்துன்னு கூட வந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க அப்பா வர மாதிரி காமிச்சு இந்த ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ என்னென்ன விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஸோ மொதல் விஷயம் இன்னொரு உள்ளே இருக்கும்போது அவங்க அப்பா பயந்தது ஏன்னா கூக்லான் பார்த்தா எக்ஸியோ கிளானுக்கு ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கூக்லானில் பாதி பேர் இப்போ வந்து ஃபாலோ பண்ணி ஏன்னா எக்ஸியோ கிளான் வந்து அந்த பிளட் லைன் இழந்ததுனால ஸோ அதனால் வந்து ஒரு பயந்தாரு இந்த மாதிரி வந்து உள்ளே இன்னொரு படம் மேபி கொண்டுருவானோ அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த இன்னொரு பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்கிறது எக்ஸியோ யுவானை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து டோடு பிளட்லைன் ஆப்டேன் பண்ணோன்னா அந்த கிளான் திரும்ப வந்துடும் அப்படின்னு ஃபுல்லாக நம்பிட்டு அவரும் ஹெமலி டேபிளில் இருக்கார். அடுத்தடுத்து வர யங் ஜீனியஸ் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதல் அவர் வந்து இருக்காருங்கிறது தான் அவர் சொன்னார். ஓகே இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு அடுத்த எபிசோடு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ த்ரோன் ஆஃப் சில் ஷாலோ ஸ்டார் அடுத்த எபிசோட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் பெரும்பாலும் வந்து நான் இந்த சேனல்லே வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செகண்ட் சேனலில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நமக்கு தேர்டாக ஒரு சேனல் மானிட்டைஸ் பண்ணாத ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா ஸோ மானிட்டைஸ் பண்ண சேனலில் போட்டால் கிளிப்ஸ்லாம் நிறைய முக்கியமான டீட்டெயிலாக கட் ஆகுது. ஸோ மானிட்டைஸ் பண்ணாத ஒரு சேனலில் நான் வந்து எல்லாத்தையும் போகிறேன். ஓகே பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு அவங்க கமெண்ட்டாக கொடுத்துட்டு போங்க.